முகமல காட்டியல யார் வருகிறார் அப்படி என்று நான் அறிந்து இந்த வழியில நான் இருக்கிறேன். யார் வருகிறார் என்று பார்க்க அண்ணா கருவாடு வியாபாரம் வந்திருக்கிறோம். ஒருவரை காணவில்லை. ஒரு கருவாடு மூட்டை இருக்குது. குயிலா மூட்டை இருக்குது. நாட்டு நாட்டா அழிக்க வேண்டி இருக்கிறார்கள். யாரே ஒரு வந்து நிக்கிறேன் பாரு. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பணி இருக்கும் என்ன என்ன பார்த்தா எப்படி தெரியும்? ஐயா நீ யாரு? நான் யாருன்னு சொல்றதா இருந்தாலும் நீங்க யாரு? நாங்க வடமதுரையில இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். வடமதுரை எங்க அண்ணா அப்பனசாமி. அதனால இப்பொழுது கருவாடு வியாபாரம் செய்வதற்காக பணத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். கருவாடு வாங்குவதற்காக நீங்க வந்திருக்கீங்க. இந்த லாட்டா மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்கிறீங்களே, இந்த மூட்டை யாருங்க? அந்த மூட்டைக்கு சொந்தக்காரனா நான் தான். மூட்டை யாருங்க? எங்களுக்கு தான். அப்படியா? எங்களுக்கு தான். மூட்டை கூட அப்படியா? இந்த பணத்தை தருகிறோம். இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த மூட்டை கொடுத்தால் அந்த கருவாடு மூட்டையை நாங்க எடுத்து செல்வோம். எடுத்து வியாபாரம் செய்யணும். வியாபாரம் செய்யணும். என்ன விட்டுக்கிச்சு பணத்தை கொடுங்க. அட நான் தருகிறேன். ஐயா மூட்டை கூட பணத்தை கொடுக்கிறோம். தவறாக நினைக்காது. நீ பணத்தை கொடுத்தா நாங்க கருவாட்டுகளை தருகிறேன். ஏன் இப்படி தயக்கம்? இல்லை இல்லை, என் மேல உனக்கு சந்தேகமாக இருக்கிறது. கொடுக்குறேன். உங்களுக்கு முதல்ல எங்களுக்கு பணம் நான் கொடுக்குறேன், நீங்களும் கொண்டு வந்து கொடுக்கல. அங்க பார்த்தா லாட்டு லாட்டாக மேலே இருக்கிறது. அதெல்லாம் எடுத்து நான் தள்ளணுமல்ல, ஒவ்வொன்னா எடுத்து தள்ளணுமல்ல. அதை கொடுத்தீங்கன்னா உடனே கொடுக்குறேன். மூட்டை கொடுத்தா நாங்க பணத்தை தருவோம். யாரங்க என்ன சந்தேகம்? அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவாட்டு மூட்டை மூட்டை வரமாட்டேங்குது. ஆமா எடுத்து கொண்டு வருகிறான். கொடுங்க. இல்ல மூட்டை கொடுங்க. ஐயா கொடுங்க. ஐயா கருவாடு மூட்டை கொடுத்தா நாங்க பணத்தை தைக்கிறோம். அப்படின்னா என் மேல சந்தேகப்படுகிறாயா? யாரா இருந்தா என்ன? அந்த நாட்டுக்கே சொந்தக்காரன் நான். தெரிஞ்சு பேசுறேன், தெரியாத பேசுறேன். என்ன சொல்றேன்? பணம் எங்களுது, கருவாடு உங்களுது. அப்படின்னா கருவாடு பணத்தை கொடுத்தா தானே கருவாட்டு கொடுப்போம். கருவாட்டு மூட்டை கொடுத்தா தான் நாங்க பணத்தை கொடுப்போம். கொடுத்துறேன் தம்பி. கொடுக்கும். நம்பாத எப்படி சொல்றப்பா? கொடுக்க முடியுமா? முடியாது. மூட்டை கொடுத்தா பணத்தை தருகிறோம். முடியாது. 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 உங்களுக்கு இந்த பணம் கிடையாது. பணத்தை கொடுக்க மாட்டேன். ஓடாது. நீ பாக்காதா? எப்படி பதில் சொல்லுவோம்? நீ யாரு? கருவாடு வாங்குவதற்காக பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தோம். அப்பனா சாமி தம்பிமாரு சாமி கொஞ்சம் கொடு. ஞாயிற்றுக்கிழமை நான் கொஞ்சம் காசுறேன். சாமி காலையில குழம்பு வைக்கணும். இந்த பணத்தை கொடுத்து கருவாடு மூட்டை வாங்கி சென்று நாங்க வியாபாரம் செய்யலாம் வந்தோம். எங்களை அடித்து அதாவதம் செய்த பணத்தை பறித்து கொண்டாயே. பணத்தை நான் புடிங்கிட்டோம். இந்த கருவாடு அப்பனுக்கு மட்டும்தான் கொடுப்போம். உங்களுக்கெல்லாம் மற்றவர் யார் வந்தாலும் கிடையாது. நீதி நேர்மை நெருமை தவறாம வாழ்ந்து வரக்கூடிய அப்பன சாமிக்கு மட்டும்தான் இந்த கருவாட்டு வியாபாரம் கொடுப்போம். கருவாட்டு மூட்டைகளை வியாபாரத்துக்கு தருவோம். உங்களை பார்த்தால் ஒரு திருடன் போல இருக்கிறது. கொள்ளைக்காரன் தான் நீ. கொள்ளைக்காரன் கொள்ளைக்காரன். நீ வந்து மர்ம கொள்ளைக்காரன். வேண்டாம் எங்களை அடிக்க வேண்டாம் ஐயா. போடா. அப்பன்னா நீ தவறாத மண்ணா அவனுக்கு மட்டும்தான் கருவாட்டுகளை கொடுப்போம். ஐயா வியாபாரம் செய்வதற்காக வந்து பணத்தை கொடுத்து விடுங்கள். கொடுக்க முடியாதுன்னா கொடுத்து விடுங்கள். காலை கூட பிடிக்கிறேன். காலை பிடிக்காத பணம் அறிவியல மறுபடி
ஏய், இங்க வா போலாம். ஓட திரும்பி வாங்க. ஓஹோ, அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் நான் பறிச்சுக்கிட்டோம். உன்னை யாரு வராங்க? அவங்கிட்ட இதே நிலைமை தான். பணத்தை பறிச்ச நானும் இந்த நாட்டுக்கு அனைவருக்கும் நான் தான் பணத்தை கொடுக்க போறேன். பணம் போச்சு. எனக்கு கருவாடு வேணும் காலையில. தம்பி எனக்கு மழுக்காடு உண்டு. ஏய், ஓடுங்கடா. உன்னமா நகரீங்க. ஓடா திரும்பி வாங்க. ஓடு. அண்ணா அண்ணா பெருமையா பணம் கொடுத்தாரு. அண்ணனுடைய வார்த்தை கேட்டு வியாபாரத்துக்கு வந்தோம். வியாபாரத்துக்கு வந்த இடத்துல நம்ம பணத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு நம்மளை அடித்து அதாவதும் செய்து விட்டார்களே. அது மட்டும் இல்ல தம்பி, அண்ணன் பேர் தான் கொடி கட்டி பறக்குது இந்த கருவாட்டு மந்தையில. அத்தாயா, நீதி நேர்மை நெருமை தவிர வாழ்ந்து வரக்கூடிய ஆமா அந்த அப்பண்ணசாமிக்கு தவிர யாருக்குமே நான் கருவாட்டு வியாபாரம் கொடுக்க மாட்டான். வியாபாரம் கொடுப்பதில்லை என்று. ஆனா அண்ணனுக்கு நம்ம பெருமை. நம்ம அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அண்ணனை இழிவாக யாரும் இந்த சந்தையில பேசல. இருந்தாலும் நமக்கு பெருமை தான். இந்த செய்தி போய் என்ன பண்றது? என்னிடத்தே சொல்லுவோமா? சொல்லிதான் பாக்கலாமா? ஐயோ அண்ணா, அண்ணா, ஐயோ, ஐயோ அண்ணா, வியாபாரத்துக்கு போனீங்களே, என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? தோடு வாங்கிட்டு இருந்தீங்களா? காதுல போடுங்க, நெக்லஸ் போடுங்க, கையில வெளியில போடுங்க. ஏங்க என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? திங்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? பொட்டு வாங்கிட்டு இருந்தீங்களா? பூ வாங்கிட்டு இருந்தீங்களா? புடவை வாங்கிட்டு இருந்தீங்களா? என்னங்க வாங்கிட்டு இருந்தீங்க? இந்த மடியில போடுங்க, நம்ம அடிக்க வைக்கிற போடுங்க. மடியில வியாபாரத்துக்கு போனீங்களா? உடம்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா கேடாத? உடம்பு எல்லாம் சுத்தி பாக்கலையா? உடம்பெல்லாம் பாத்துங்க, நல்லா தான் இருக்குது. ஏங்க தங்கச்சி போடுங்க, வாங்கிட்டு இதெல்லாம் போடுங்க. நாங்க அலமாரி கொண்டு போய் அடுக்கிறோம். என்னடியா கூடுதல் போனோம்னு தான் பிடிக்கிறாரு. அடியான அடிப்பேவி. வியாபாரத்துக்கு போனா இப்படி யாரையாவது இப்படி அடிச்சுட்டு நல்லா எப்படி வியாபாரத்துக்கு போனா எப்படி அடிப்பாங்க? எதுக்கு போய் எல்லாத்தையும் அடிச்சிங்க? நாங்க அடிச்சுமா எங்களை அடிச்சு முடிச்சுட்டாங்க. அது என்ன பேரு? அப்பண்ணசாமிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல மரியாதை. வேற யாரு வந்தாலும் அடிச்சு முடிக்க முடியும்னா அடியான அடிச்சு சரி பண்ணி பணத்தையும் முடிக்கிட்டாங்க. சரி பண்ணி சரி பண்ணிட்டாண்டி. ஏங்க இங்க பாருங்க, வியாபாரத்துக்கு சென்றோம். லாட்டெல்லாம் மூட்டை அடுக்கி வச்சிருந்தார்கள். அந்த லாட்டுக்கு சொந்தக்காரர் வந்தார்கள். ஐயா, 2 லட்சம் பணம் இருக்கிறது, இந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த மூட்டை கொடுங்க, நாங்க கருவாட்டு வியாபாரம் செய்ய வேண்டும் உண்மைதான் என்று சொன்னோம். ஆனால் இந்த கருவாட்டு வியாபாரம் கொடுக்க வேண்டும் என்றால் நீதி நேர்மை நெருமை தவிர வாழ்ந்து வரக்கூடிய மட்டமதுரை ஆண்டு வரக்கூடிய அந்த அப்பண்ணசாமிக்கு மட்டும்தான் கருவாட்டு வியாபாரம் கொடுப்போம். உங்களை பார்த்தா திருடன் போல இருக்கிறேன் என்று பணத்தை பிடிக்க கொண்டு அடித்து அழகாதான் செய்து விட்டார். நினைச்சது கரெக்டா போச்சு. உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தா, சூதுக்காரனா இருந்தா, பக்காவான திருடனா இருந்தா, இருங்க ஒரு நிமிஷம், பணத்தையும் கொடுத்து வியாபாரத்துக்கும் போக சொல்லி பின்னாடி அடியாளி அனுப்பிச்சு விட்டுருக்கான். ஆமா, பெரியனாங்க எதுக்கு இப்படி அடிக்க வரீங்க? ஏன் அந்த வார்த்தை இப்படி அடிக்க வரீங்க? எதுக்கு அடிப்பீங்க? இழிவுபடுத்தி பேசுறேன். உங்களை கொல்லைங்க ஒண்ணு நல்லா திட்டம் பண்ணுவாரு. அண்ணன் சரியான நான் சொல்றதை கேளுங்க. உங்க பொண்டாட்டி உங்களை நான் கெடுக்க சொல்லுவோமா? உங்க நல்லதுக்கு தானே சொல்லுவோம். நல்லதுக்கு தான் நாங்க சொல்றோம். அப்படியே தாண்டி தெய்வம். ஆமா, இல்லங்க உங்க பொண்டாட்டி இங்க இருக்காங்க. மாத்தி வந்துருச்சா? இங்க பாருங்க ஏங்க, உங்க அண்ணன் நல்ல சதி திட்டம் தீட்டி திட்டம் போட்டு பணத்தை கையில கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி உங்களை வந்து பின்னாடி அடியாள வச்சு உங்களை வந்து நாசம் பண்ணிவிட்டா. அப்படி நல்லவனை போல பணத்தை கொடுத்து முன் அனுப்பி பின்னால அடியாள வச்சு எங்களை அடிச்சு விட்டாங்க. இங்க பாருங்க, உங்க அண்ணன் நல்லவர் தானே? சரி, இத்தனை காலமா இத்தனை வருஷம் உங்க அண்ணனோட சேர்ந்து பொழைச்சிட்டு இருக்கீங்களே, வியாபாரத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு தொழில கத்து கொடுத்தாரா? ஒரு நாள் தொழில உங்களுக்கு கத்து கொடுத்திருப்பாரா? இந்த இடத்துக்கு போய்தான் இந்த தொழில செய்யணும், இந்த இடத்துக்கு போனா இவ்வளவு வியாபாரம் ஆகும், அவர்கிட்ட போனா மதிப்பு இருக்குது இப்படின்னு உங்களை யாருக்காவது அறிமுகப்படுத்தி உங்களை யாருக்கா அறிமுகமும் படுத்தி வைக்கல. தொழிலையும் உங்களுக்கு கத்து கொடுக்கல. கத்து கொடுக்காத தொழில வச்சுக்கிட்டு போய் சம்பாரிச்சுட்டு எப்படி சம்பாதிக்க முடியும்? அப்பண்ணசாமி தம்பின்னு
முகத்தாடை கண்டு கூட எங்களை பாக்கல. அதாவது உங்க அண்ணனோட பேர் மட்டும் தான் விளங்குது. உங்களுக்கு தொழில கத்து கொடுத்தா எனக்கு பின்னாடி அவரு சம்பாதிக்க முடியாது. நீங்க தொழில கத்துக்கிட்டா அவருக்கு முன்ன மேல வந்துட்டீங்கன்னா தம்பி அவங்களுக்கு மேல வந்துட்டீங்கன்னா உங்க கூட பிறந்த பரப்பு தானே, கூட பிறந்தவங்க தானே. தொழில கத்து கொடுத்திருந்தா இன்னைக்கு நீங்க தொழில போய் சம்பாதிச்சு வந்திருக்கலாம். கத்து கொடுக்காத தொழில வச்சு சம்பாதிச்சுவானா எப்படி சம்பாதிச்சு அடியாளு நீங்க தாண்டி எங்க குல தெய்வமே. அப்ப உங்க அண்ணன் நாளைக்கு பாருங்க, உங்க அண்ணனை வச்சுக்கிட்டலாம் நீங்க பொழைக்க முடியாது. நான் சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் நம்ம கூட இருந்தா 10 ரூபா சம்பாதிக்க முடியும். உங்க அண்ணனுக்கு தான் பேரு. அதனால நீங்க சும்மா நீங்க பின்னாடி வர எடுப்புடிங்க தான். நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்க அண்ணனை கொண்டு போடு. ஆடி கண்ணால நல்லதுக்கு தானே நாங்க சொல்றோம். கடைசியில கொள்றதுக்கே சொல்லிருக்கீங்களா? நாங்க எங்க மடியில கட்டிக்கிட்டு போறோம். சொத்தை பிரிச்சுட்டு வாங்க. சொத்தை பிரிச்சுட்டு வாங்க. அதை ஏத்துக்கிட்டோம். செத்து போய் காட்டோம். நான் தேவை இப்படி சொல்றேன். சரி இருங்க. சரி உங்க பேச்சுக்கே நான் வரேன். இப்ப வந்து உங்க அண்ணன் தொழிலுக்கு உங்களை அமுச்சு விட்டாங்கல்ல, தொழிலுக்கு போன இடத்துல அந்த கொள்ளக்கார அடிச்சு நீங்க செத்து இருந்தா என்ன பண்றது? நாங்க முன்னே போயிருப்போம்ல. அப்ப யாரு பொருத்தனை இழக்கிறது, யாரு முன்னே கோயில சுத்துறது? உங்க அண்ணி வெள்ளப்படவை கட்டுறாளா? உங்க அண்ணி தாலி எடுக்க போறாளா? நீ செத்த நான் தான் தாலி எடுக்கணும். நான் தான் தாலி பண்ணையில போட்டு வெள்ளப்படா கோயில 3 தடவை சுத்தி சுத்தி வரணும். நீங்க மனம் துளிச்சிட்டீங்க. ஒரு போதும் எங்களுக்கு பொண்டாட்டிய வேணாம். ஏங்க சொல்லுங்க. ஏங்க ஈர காட்டுங்க. ஈர காட்டுங்க. ஓடி ஓடி. இந்த புட்டாடுகள் நம்ம பேச கேட்க மாட்டாங்கடி. தம்பி தான் பொறுக்கிறது. அண்ணா உயிர் மேலேயே அவங்க ஆசைப்பட்டாங்களே. அண்ணனுக்குள்ளவே மனம் துளிச்சு விட்டார்கள். மன பாவிகள். ஏன் உங்க அண்ணன் உங்களை கொள்ளக்காரன் அனுப்பி விடலையா? ஓரளவுக்கு தான் பேசணும். என் பேச்ச கேட்க முடியுமா? எங்க அப்பா வீட்டுக்கு போட்டோம் நாங்க. ஓடி பொண்டாட்டி அவனை போடி. மாடி போலாம். இந்த பொண்ணுங்கிட்ட எல்லாரும் பேசி போடா புண்ட வாயனம். இந்த செய்தியா அண்ணன் சொல்லுமே, அண்ணன் சொல்லுவோம். சொல்லாமே ஆகட்டும். என்னாடி நம்ம பிளான் புடிச்சவள போச்சா? வாருங்கள் வாருங்கள் அண்ணா. அண்ணா தம்பி நீங்க கொடுத்தீங்க. ஏவாதி போனீங்களா? ஆமா. என்னாச்சு? அண்ணா பணம் கொடுத்தீங்க. முதல்ல போன பிராமண தெருவு தடுமாறி போயிட்டோம். அங்க விரட்டி அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது போனோம் கருவாட்டு சந்தைக்கே போயிட்டோம். போகும்போது வியாபாரம் நல்லா செஞ்சீங்களா? என்னன்னா பண்றது அடைந்தீர்களா? இல்லண்ணா. ஏனென்றால் புகழே உங்களுக்கு மட்டும் தான் ஓங்கி நிக்குது. அப்பனசாமி மட்டும் தான் வியாபாரம். எந்த ஆளுங்களுக்கு இந்த வியாபாரம் இல்ல என்று பணத்தையும் முடிக்கிட்டு அடியான அடி அடிச்சு சித்திரவதைக்கு உள்ளாக்கி விட்டாங்க. பணத்தை எல்லாம் பிடிக்க கொண்டுட்டார்களா? அப்படியா? தம்பி தம்பி தம்பிக்கு சொன்னோம். அப்பதான் அடி அதிகம். இந்த அண்ணன் இருக்கும் வரை உங்களை எந்த ஒரு கேவலத்துக்கு விட மாட்டோம். அப்படிங்களா? அதனால ஏன்னா நான் செஞ்ச தவறு. நான் வியாபாரத்துக்கு போகும் போதெல்லாம் உங்களை அழைத்து சென்று அனைவரிடத்திலும் என்னுடைய தம்பிதான் சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார். இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால உங்களை அழைத்து சென்று தங்கள் வியாபாரத்துக்கு போய் வியாபாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விதிமுறை எல்லாம் கத்து கொடுக்கறேன். அப்படியா? யோசனை தான். அதனால உங்க பொண்டாட்டிங்கிட்ட சொல்லிட்டு, அதாவது நெடிய தூரம் போகணும். அதனால கட்டி சோறு செஞ்சு எடுத்துட்டு வாங்க, நாம போவோம். ஆமா. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி வாயு வயிறுமா இருக்கிறான். எனக்கு சேர்த்து கட்டி சோறு கட்டிட்டு வந்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கட்டி சாரம் கட்டி எடுத்துட்டு வாங்க, போலாம். என் பொண்டாட்டி வாயு வயிறுமா இருக்கிறான். அதாவது குழந்தை இன்றோ நாளைய பிறக்கும் நேரத்துல புருஷன் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தம்பிகளா மனைவியா என்று பார்த்தா எனக்கு என் தம்பிங்க தான் முக்கியம். என் மனைவியினுடைய வயித்துல இருக்கிற குழந்தை என் மகனை விட எனக்கு என் தம்பிங்க தான் பெருசு. கூடி பிறந்துட்டோம். இனிமேலும் சாகத்தான் போறோமே தவிர பிறக்க போறதில்ல. இறக்கத்தான் போறோம், பிறக்க போறதில்ல. அதனால என் தம்பிகள் தான் எனக்கு பெரிது என்று நினைத்து நான் என் தம்பிகளுக்காக என் மனைவி விட்டுட்டு கூட போக தயாரா இருக்கிறேன். அதனால அப்படி போவதா இருந்தாலும்
நான் மாலையிட்ட மனைவியாகப்பட்ட தெய்வ பத்தினியை அழைத்து ஓரிரு வார்த்தை உரைத்து பிறகு செல்ல வேண்டும். நிறைவான கற்பனையா இருக்கிறாங்க. ஆனா என் தம்பிகளுக்கு சரி வியாபாரத்துக்கு அனுப்பி வைத்தேன். கருவாட்டு வியாபாரத்துல தோல்வி அடைந்து நஷ்டப்பட்டு பறிமுதல் கொடுத்து வந்து விட்டார். அதனால் பணத்தை எல்லாம் பறி கொடுத்து விட்டு வியாபாரத்துல அதிபதி வாங்கினதுதான் மீதி. அதனால இந்த கருவாட்டு வியாபாரத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால நான் வெளியூர் தங்கல் வியாபாரத்துக்கு போயிட்டு வெளியூர் வியாபாரத்துக்கு போறீங்களா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஐயோ போக